அஸ்மாவா தொழுக போகலாம். ஏய் நீ போப்பா, நான் அப்புறம் தொழுதுக்கிறேன். அப்புறம் தொழுகிறியா? தொழுக டைம் இன்னும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அப்புறம் எப்போ தொழுவ? ஏய் நான் முக்கியமான வேலையில இருக்கேன்ப்பா, நான் அப்புறம் தொழுதுக்கிறேன். அதாவது ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்னதான் முட்டி மோதனாலும் அல்லாஹ் நமக்கு என்ன ரிசல்ட் நாடிருக்கானோ அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதை விட ஒரு அணு அளவு கூட அதிகமாக கிடைக்காது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு பறவைக்கு தானியங்களை அழகா ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சா அது ஈஸியாக கொத்தி கொத்தி சாப்பிட்டு போயிடும். அதுவே அந்த தானியங்களை ரோட்டில் இறச்சி விட்டா அந்த பறவை அங்கே இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு கொத்தி கொத்தி சாப்பிடும். ஃபைனலாக பார்த்தா அந்த பறவை தட்டில் இருக்க தானியங்களை சாப்பிட்றதும் ரோட்டில் இறச்சி விட்ட தானியங்களை சாப்பிட்றதும் ஒன்று தான். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நமக்கு இன்னைக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிட்டான். இவ்வளோதான் கிடைக்கும்னு அல்லாஹ் நமக்கு நாடிருந்தானா அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நம்ம என்னதான் அங்கேயும் இங்கேயும் பறந்தாலும் ஒன்றும் எக்ஸ்ட்ரா கிடைக்க போகிறதில்ல. அதுக்காக நம்ம எந்த உழைப்பும் பண்ண வேணான்னு சொல்லல. முயற்சியையும் உழைப்பையும் அல்லாஹ் நம்மளை செய்ய சொல்கிறான். அப்போதான் அவன் நாடுற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய முயற்சியும் உழைப்பும் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு இடையூறாகவும் பாதிப்பாகவும் இருந்துடக்கூடாது. அதனால முதல்ல போய் தொழுதுட்டு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு உன்னோட வேலையை தொடர்ந்து செய். அதில் அல்லாஹ் அதிகமான பரக்கத் செய்வான்.